ஒன்றென்று இரு நன்றென்று இருன்ற மாதிரி ஒரே ஒரு பிராணாயாமம் நம்ம பண்ணினாலும் அந்த பிராணாயாமம் கடைசி வரைக்கும் எந்த ஒரு காலகட்டத்திலையும் விடாமுயற்சியோட நம்ம செய்ய கத்துக்கிட்டா சித்தியும் பெறலாம், நாடியும் சுத்தம் பண்ணிக்கலாம், நம்மளோட வாழ்க்கை நிலைகளை உயர்த்திக்கலாம். அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். காலை, மதியம், மாலை 3 வேளையும் இந்த நாடி சுத்திங்கிற பிராணாயாமம் நம்ம பண்ணினா எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கலாம், அதை பத்தினது மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலா இன்னைக்கு பார்க்கலாம். இந்த நாடி சுத்தி அப்படிங்கிறது கை ரைட்டோட இது எடுத்துக்கிட்டோம்னா இந்த 2 விரல் நம்ம எடுக்கிறோம். இப்ப ரைட்ல இருக்கிற இந்த ரைட் நோஸ் நம்ம நல்லா மூடிட்டு லெஃப்ட்ல மூச்சை இழுத்துட்டு ரைட்ல விடணும், ரைட்ல இழுத்துட்டு லெஃப்ட்ல விடணும். இது மாத்தி எல்லாருக்கும் தெரியும், நாடி சுத்திங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ரைட்ல நம்ம நல்லா மூடிக்கணும், மூடிட்டு லெஃப்ட்ல இது ஒரு சுற்று. இழுத்த இடத்துல திருப்பி நம்ம விடும்போது ஒரு சுற்று. இதை 3 வேளை பண்ணலாம் நம்ம சொன்னோம். 3 வேளை எப்படி பண்றது? நம்ம சாப்பாடு காலையில சாப்பிட போறது இல்ல, தூங்கி எழுந்ததுமே உட்கார்ந்து 9 சுத்துக்கள் 20 வாட்டி பண்ணலாம். ஆனா முதல் எடுத்ததும் நம்ம பண்ணினோம்னா மூக்கெல்லாம் தூரங்கள் எரியும், காந்து போயிடும், உடம்பு ரொம்ப அக்னியில இருக்கிற மாதிரி ஆயிடும். ஏற்கனவே நம்ம உடம்பு அக்னி மாதிரிதான் இருக்கும். அதனால நம்ம இப்ப இன்றையில இருந்தோ நாளைக்கு ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிறீங்க, பழக்கம் இருக்குன்னா ஒரு 25 தடவை பண்ணுங்க. பழக்கம் இல்லாதவங்க 9 முறை இந்த ஒரு செட்டு நம்ம பண்றோம்னா இப்போ இந்த ஒரு சுற்று மாதிரி 9 சுற்று. காலையில 9 சுற்று, மதியம் 9, மாலை 9, 3. அப்போ 3 தடவை பண்ணும்போது ஒரு 27. ஆனாலும் பரவாயில்ல, அப்புறம் கூட நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு பண்ணும்போது நம்ம முதுகு தண்டு வளையாம நேரா பத்மாசனம் போட வரவங்க பத்மாசனம் போட்டுக்கோங்க, வஜ்ராசனம் போடுறவங்க வஜ்ராசனம் போட்டுக்கோங்க. ரொம்ப முட்டி வஜ்ராசனம் போடும்போது வலிக்குதுன்னா ஒரு தலையானையோ பெட்ஷீட்டோ போட்டு அது மேல நல்லா எப்படி உட்கார்றோம்னு சொன்னா நல்லா நிமிர்ந்த நிலையில நம்ம மூச்சு எங்க மூலாதாரத்துல இருந்து இழுத்து விட போறோம். அப்போ ஒவ்வொரு ட்ரிப்பும் ஒவ்வொரு வாட்டி நம்ம செய்யும் போதும் மூச்சோட கணக்கை, ஏன்னா அந்த காற்றை நாம பிடிக்க கத்துக்கிட்டோம்னு சொன்னோம்னா காற்றுக்குள்ள இல்லாத விஷயங்கள் கிடையாது. அப்ப அந்த காற்றை நாம் பிடித்தோம் என்றால் அப்போ நமக்கு யமன் நம்ம கிட்ட கேட்டுட்டுதான் நம்மள உயிர் எடுக்கக்கூடிய பவர், இல்லைன்னா அவருக்கு அந்த ஒரு சக்தி கிடையாது. ஏனோ தானோன்னு இல்லாம இந்த 9 முறை நம்ம பழகிட்டா இது 18 நாள்ல இருந்து 30 நாளைக்குள்ள இந்த 9 சுத்து நம்ம பழகிட்டே வந்தோம்னா நம்ம உடல் தூய்மையாயிடும். தியானத்தின் படிகளை ஏறுவதற்கு இந்த நாடி சுத்தி மட்டும்தான் நமக்கு ரொம்ப உதவியா இருக்கும். மற்ற பிராணாயாமங்களை விட இந்த பிராணாயாமம் ரொம்ப உசத்தி. இதுல பழகும் போது 30 நாட்கள் இப்படியே 9 சுற்றுகளாக 3 வேளை பண்ணிட்டு வரணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம இதுல ஓம்ங்கிற ஒரு சப்தத்தை எழுப்பணும். இப்ப நம்ம இந்த மூக்கு இதே நாடி சுத்திலேயே இப்ப நம்ம இதை வச்சிருக்கிறோம்னா நல்லா இப்ப மூச்சை இழுக்கிறோம் இல்லையா, மூச்சை இழுக்கும் போதே ஓம் சொல்லிட்டு நம்ம உள்ளுக்குள்ளவே ஓம் சொல்ற மாதிரியே உள்ளுக்குள்ளேயே மூச்சை ஓம்ங்கிற வார்த்தையோட இழுக்கணும். இங்க ஓம் அந்த ஃபிகர் நல்லா கண்ணுல தெரியணும். ஓம் மட்டுமே இழுத்து திருப்பி விடணும். முதல்ல நாடி சுத்தி நம்ம பண்ணும்போது காலையில வெறும் வயிற்றுலதான் இருக்கணும். மதியம் பண்றதுக்கு சாப்பாடு பண்றதுக்கு தட்டுல போட்டுட்டு கூட ஞாபகமா உட்கார்ந்து 9 சுற்று பண்ணின பிறகுதான் உணவுல கை வைக்கணும். நம்ம தியானத்துக்குள்ள போறோம், நிறைய நிலைகள் இருக்கு. அதனால இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ண அதே மாதிரி மாலை ஒரு 6 மணிக்குள்ள பண்ணி 9 சுத்துதான். ரொம்ப 21 வாட்டி 50 வாட்டிலாம் பண்ண வேண்டாம். 9 வாட்டி பண்ணுங்க. ஒரு 15 நாள் நல்லா இருக்கிறவங்களுக்கு மூச்சு கரெக்டான பவர்ல வந்துடும். ஒரு 15 நாள் நீங்க பண்ணும் போதே நம்ம உடல் மாறுறது எல்லாம் நமக்கே தெரியும். எப்பேற்பட்ட புண்ணா இருந்தாலும் சரி, வயிற்றுல அல்சரா இருந்தாலும் சரி, மற்ற ஏதோ வலிகள், எத்தனையோ வலிகள் இருக்கலாம். உடல் வலிகள் இருக்கலாம், மன வலிகள் இருக்கலாம், வருத்தம் இருக்கலாம். எல்லாத்தையும் அப்படி தூக்கி மூட்டை கட்டி அப்படி வச்சிருங்க. இனி நாம ஒரு வழிக்கு போக போறோம். அப்ப அந்த வழியில என்ன தடை வருதோ அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். என்னோட வேலை என்னவோ நான் செஞ்சுட்டு போறேன்ற மாதிரி
ஒரு 15 நாள் 9 சுத்துக்கள் 3 வேலையும் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணினாதான் தியானத்துக்கு நம்ம போக முடியும், இல்லைன்னா போக முடியாது. பண்ணிட்டு ஓம் எடுத்துக்கணும். ஓம் எடுத்ததுக்கு அப்புறம் ஓம் சொல்லி அது ஒரு 30 நாட்கள் அந்த நாடிக்குள்ள நம்ம ஓடணும். அப்ப என்ன ஆகும், அந்த ஓம் என்று சொல்லி உச்சரிப்போட மூச்சு இப்ப நம்ம இங்க இதை வச்சுட்டு வாயால ஓம் சொல்றமே சொல்லாம அந்த ஓம மூச்சு வழியா சொல்லணும். ஓம்ங்கிறத இந்த மூச்சோட இழுக்கணும். இழுத்து தலைக்கு போய் அப்படியே ஒரு ரொட்டேட் ஆகி திருப்பி இங்க விடணும் மூச்சு. அது நல்ல பிராக்டிஸ். இது நம்ம காட்டதான் முடியுமே தவிர அவங்கவுங்கதான் பிராக்டிஸ் எடுக்க முடியும். அப்போ மூச்சை இழுக்கிறதுலயும் விடுறதுலயும் ஒரு எண்ணங்கள் கூட எந்த இடத்தையும் எண்ணங்கள் அற்று நீங்க மூச்சை ஒவ்வொரு தடவையும் மூச்சை இழுக்கும் போதும் எண்ணங்களே வரக்கூடாது. நல்ல நிமிர்ந்த நிலையில இருக்கணும். இழுக்கும் போதே இது ஒரே சுற்று. இதுல ஓம்ங்கிறத இதே 9 வாட்டி வைங்க. எங்க ஐயால எங்களுக்கு 30 வாட்டி 48 வாட்டி எல்லாம் செய்ய சொன்னாங்க. அந்த அளவுக்குலாம் நீங்க யாரும் செய்ய மாட்டீங்க. 9 சுற்று மட்டுமே நீங்க இந்த ஓமையும் செய்யுங்க. இது எங்க கொண்டு போய் விடுதுன்னா சித்த வித்தை கத்துக்கிறதுக்கும் நம்மளோட ஒவ்வொரு பிராணனையும் எப்படி நம்ம கட்டுப்படுத்தி நெறிப்படுத்தலாம், எப்படி நெறிப்படுத்தலாம், ஒவ்வொரு க்ஷணமும் விழிப்பு நிலையை கொடுத்துரும். இந்த பிராணனை நம்ம பண்ண ஆரம்பிச்சோம்னா நமக்கு நல்ல விழிப்பு நிலை தந்துரும். அதுக்கப்புறம் என்ன ஆயிடும், ஞாபக சக்தி இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. இந்த ஒரு பிராணாயாமம் மட்டும் 9 சுத்துக்கள் நம்ம பண்ணிட்டு வந்தோமானால் 3 வேலை பண்ணணும். முதல் பழக்கம் தன் மனதை ஒருநிலைப்படுத்து. எண்ணங்கள் எல்லாம் போயிடும். யாராரு கற்பனை வருது எண்ணம் வரவே வராது. அந்த ஓட்டம் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா நம்ம லயமே ஆயிடுவோம். ஏன் ஓம நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, அந்த ஓம் எந்த அளவுக்கு நம்ம சொல்றோமோ அந்த அளவுக்கு நம்மளோட இந்த மூச்சோட தன்மைய நம்ம கவனிக்கலாம். இப்ப அந்த மூச்சு விடுறோம் இல்லைங்களா, யாருக்கு எவ்வளவு தூரம் வருது நீளம் தெரியாது. இப்ப 6 விரகடை அளவுக்கு இந்த சுவாசம், ஒரு விரகடைங்கிறது இந்த விரலுக்கும் இதுக்கும் ஒரு மார்க் இருக்கு இல்லைங்களா, அது. அப்ப 6 விரகடை, இது 3ன்னா 3 6 விரகடை அளவுக்கு நம்ம மூச்சோட லென்த் இருந்ததுன்னா ஒவ்வொருவோட வாழ்நாள்கள் 80 ஆண்டுகள் வரைக்கும் நம்ம வாழலாம். அதே 7 விரகடை தான் நமக்கு மூச்சு வெளியில வருது அப்படின்னா 62 ஆண்டுகள் வாழலான்றாங்க. இந்த மாதிரி அவங்கவுங்க மூச்சு எந்த அளவுக்கு வருதோ அதை வச்சுதான் ஆயில கணிச்சாங்களா சித்த பெருமாட்கள். சித்தர்கள் எல்லாமே புலிப்பாணி சித்தராகட்டும், போகராகட்டும், எல்லாரும் நிறைய எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. நமக்கு படிக்கிற நேரம் இருந்ததுன்னா போகர் சுப்பிரமணியர்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அதுல ரொம்ப விளக்கத்தோட எழுதியிருக்காரு. அகத்தியரும் அப்படிதான் ஞானம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அதுலயும் இந்த சுவாசத்தை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. நம்ம நிறைய எடுத்து இதை ஒரு 2 அதை ஒரு 2 பண்றதை விட 1 எடுத்து 4 அதான் பண்ணிட்டு வரேன். அதனால நான் என்ன பண்றேனோ அதையும் பண்ணுங்க, நீங்களும் முன்னேறிடலாம். நம்ம இதுதான் பண்ணும். ஒரு மனதை அடக்கிறதுக்கு 1, சூட்டை குறைக்கிறதுக்கு 1, உள்ளுக்குள்ள ஞானத்தை ஒரு 4-5 கத்துக்கிட்டு முக்கியமானது மட்டும் கத்துக்கிட்டா போதும். அப்ப இந்த விரகட அளவுக்கு ஏன் சொல்றேன்னா, ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா நீங்க இதை கத்துக்கிட்டீங்கன்னா எந்த அளவுக்கு நீளத்துல மூச்சு வருது அப்படின்னு கவனிச்சுட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்களோட மூச்சோட அளவு என்னன்னு. அதே மாதிரி 8 அளவுக்கு வருது அப்படின்னா 50 ஆண்டுகள் வாழ்வாங்கன்றாங்க. நம்ம இப்ப இங்க உட்காந்துகிட்டே இந்த சுவாசம் கரெக்டா இருந்தா ஈலிங் எல்லாம் கொடுக்குறோம்னு சொல்றீங்க இல்லைங்களா. அப்ப ஈலிங் எல்லாம் கொடுக்குறோம்னா இந்த சுவாசத்தை ரொம்ப நம்ம பிடிக்கணும். அப்ப இந்த சுவாசம் மூக்கு வழியாதான் நம்ம சுவாசத்தை பார்க்க முடியுமே தவிர வேற எங்கேயும் எல்லா இடத்துலயும் இருக்கு. ஒவ்வொரு இந்த முடிக்கால்கள்லயும் சுவாசம் வெளியில வருது. ஆனா நமக்கு நல்லா தெரியுது நம்ம இழுக்கிற பதம் மூக்கு வழியா மட்டும்தான் இந்த சுவாசத்தை இழுக்கலாம். அப்ப 10 விரகட அளவுக்கு ஒருத்தனுக்கு சுவாசம் வருது அப்படின்னு சொன்னா 28 ஆண்டுகள் தான் இருப்பான் அப்படின்னு கணக்கு எடுத்தாங்களாம். நம்ம இந்த மூச்சை ஒடுக்கி 12 அங்குலம் வெளியில வர்றதும் மூச்சானது 1 அங்குலம் குறையுது. இப்படி குறைந்து ஏத்தி நம்ம செஞ்சோம்னா மனமும் அறிவும் கலந்து நின்னுடுங்களாம். எந்த இடத்துல குறைந்தாலும் கொண்டாலும் நம்மளோட உடல் இந்த மூச்சு பிடிச்சு இந்த நாடி சுத்தி மட்டுமே நம்ம கரெக்ட் பண்ணிட்டு வந்தோம்னா நமக்கு என்ன நடக்குங்களாம்,
ஒரு ஆண்டு காலம் ஆகுங்களா இந்த மூச்சை கரெக்டான முறையில நம்ம பிடிக்கிறதுக்கு. அப்ப இந்த மூச்சை கரெக்டான முறையில இந்த நாடி சுத்தி பண்ணி ஓம்ங்கிற சத்தத்தை ஏத்திட்டோம்னா நமக்கு ஒவ்வொரு மாதம் 12 மாதம் இருக்கு இல்லைங்களா, 12 மாதத்துக்குள்ள கூட 10 மாதத்துல பிடிச்சலான்றாங்க. ஆனா ஒவ்வொரு மாதத்திலயும் என்ன நடக்குதுங்களா, மூச்சு கரெக்டான அளவுக்கு வந்துருங்களாம், ஆத்ம லயம் அடைஞ்சிருங்களாம், 2வது அறிவோட கலந்து நின்னுடுங்களாம், 3வது நமக்கு தவ ஆற்றல் விவேகமும் பெருகிடுங்களாம். அப்புறம் எந்த தூரத்துல என்ன நடக்குதோ அது நமக்கு நிஷ்டாந்தரமா காமிக்க உதவுங்களாம். அதுக்கப்புறம் வான்லோ இந்த ஆகாய வெளியில மேகங்களோட கலந்து நம்ம என்னென்ன மாதிரி ஒன்னும் நம்ம பேசுறத அவங்க கேட்கணும், இல்ல நாம போய் அங்க பாத்துட்டு வர மாதிரி இருக்கலாம். இந்த மூச்சு, இந்த நாடி சுத்தியும் இந்த ஓமும் நான் கொடுத்திருக்கேன் பாருங்க. இந்த ஓமுக்குள்ளதான் சகல விஷயங்க. ஏன்னா ஓமுங்கிற ஒரு வார்த்தை தான் பிரபஞ்சத்தோட ரகசியம். ஓம் தான் நம்ம இப்போ விநாயகர் சொல்றோம் பாருங்க, அந்த விநாயகரும் ஓம் தான். அப்ப பிரபஞ்சமே ஓமோட சப்தத்துக்குள்ள இருக்கு, அந்த ஒளியோட இருக்குன்னா அந்த ஒளியே நீ ஏத்துற. இந்த ரெண்டு மூக்கு தாங்க நம்ம இந்த உலகத்தை ஆள்றது, முக்காலம் உணர்றது, வெளியில இருக்கிறவங்களுக்கு ஞானத்தை கொடுக்கறது, அறிவை கொடுக்கறது, தியாக மனப்பான்மை, ஒருங்கிணைந்து எல்லாமே இந்த 2 துவாரம் இருக்கு பாருங்க. இந்த மூச்சுக்குள்ளதான் அத்துவித ரகசியம், 64 கலையும் இதுக்குள்ளதான் இருக்கு, வேற எங்கேயுமே கிடையாது. அப்ப இதுல ஆத்ம ஞானம் உண்டாயிடும். மூச்சு நல்லா ஒடுங்கி உள்ளுக்குள்ளே போக போக அறிவு திறமை அதிகமாகும். அப்புறம் நம்ம என்னென்ன நடக்குது, மேலோகத்துல என்ன நடக்குது, கீழ்லோகத்துல என்ன நடக்குதுன்னு அறிகிற ஆட்கள் வந்துரும். அதுக்கப்புறம் சித்தர்கள் தரிசனம் கிடைக்கும், உடல் காய சித்தி ஆயிடும், அனிமான்னு சொல்றோம், அனிமா லகிமாலாம் சொல்றோம் பாருங்க, அந்த சித்தி அடையக்கூடிய சக்தி கிடைக்கும். 12 அங்கம் நம்ம சுவாசமே மொத்தமா அடக்கிட்டு வாழ்ந்தோம்னா இந்த ஓம் சொன்னாதான் அந்த சுவாசத்தை அடக்குற சக்தி வரும். அப்ப நம்ம இதை அடக்கிட்டு வாழுறாங்கன்னா, சித்த பெருமாள்லாம் 12 ஆண்டு ஆனா கூட உயிரோட இருந்தாங்கன்னா அவங்க உள்ளுக்குள்ள போய் ஒரு டெபாசிட் பண்ணிடுறாங்க அந்த உயிரை. அப்ப அது என்ன பண்ண, கதம் பண்ணுங்க, கதம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, இப்போ சூரசம்மாரன வதம் பண்ணான்னு சொல்றோம். வதம்னா கொல்றது, கதம்னா உள்ள ஆட விடுறது, உள்ளுக்குள்ளேயே நிகழ்ந்து நிற்கிற அந்த மூச்சு. அப்ப அது உள்ளுக்குள்ளேயே சுழண்டு நிற்கும் போது பரம யோகி நீரின்றி நெடுங்காலம் வாழலாம். ஒரு தண்ணி இல்ல, உணவு நீர் இல்லாம நெடுங்காலம் வாழலாம். மரணம் என்பது அவனை நெருங்கவே நெருங்காது. நம்ம எப்ப போகணும்னு நினைக்கிறோமோ கூட்டிக்கலாம், இறக்கிக்கலாம். வேணும்னா இந்த உடலை விட்டுட்டு போலாம், வேணான்னா இந்த உடலோட இருந்துக்கலாம். அப்படி நமக்கு நாமே பண்ணிக்கலாம். 80 வகையான காலங்களின் ஒவ்வொரு சந்திர கிரகணம் எங்க போகணும்னு நினைக்கிறோமோ அந்தனோட லோகத்துக்கு நம்ம போயிட்டு வர சக்தி அடையலாம். எதை அடையறதா இருந்தாலும் நாடி சுத்திங்கிற இந்த நாடி சுத்தி மட்டும்தான். இந்த ரைட் சைடு எப்ப எடுத்தாலும் இதுதான், இந்த 2 தான். இந்த 2 வச்சுக்கிட்டு தான் இந்த நல்ல உட்கார பொசிஷன். அதே மாதிரி வயிற்றுல ஒண்ணும் இருக்கக்கூடாது. காலையில எழுந்துகிட்டதுமே 9 சுத்து தான், நிறைய செய்யாதீங்க, எரியும். அப்புறம் நீங்க பழகிட்டீங்க, ஏற்கனவே நான் நல்லா செஞ்சுட்டு இருக்கேன் மிஸ் அப்படின்னு சொல்றவங்க ஒரு 20 வாட்டி செய்யலாம். செய்யல அப்படின்னா 9 தடவை. முதல் ஆரம்ப கால ஸ்டேஜ்ல இருக்கிறீங்கன்னா 9 முறை மட்டும் செஞ்சா போதும். காலையில 9 முறை, மத்தியானம் உணவு சாப்பிடறதுக்கு முன்னாடி 9 முறை. அது எங்க இருந்தாலும் 9 முறை செஞ்சுட்டு தான் சாப்பிடணும். கல்யாண வீட்டுக்கே போனா கூட ஒரு ரூம்ல உட்காந்து செஞ்சுட்டு தான் சாப்பிடணும். அதுக்கப்புறம் மாலைங்கிறது ஒரு 6ல இருந்து 7. மாலை கூட ஒரு டிஃபன் சாப்பிடுறீங்க, ஆனா ராத்திரில செய்யக்கூடாது. ரொம்ப மிட் நைட்ல எல்லாம் செய்யக்கூடாது. ஒரு 7-8க்குள்ள 9 தடவை தானே, ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது செஞ்சு. இந்த 15 நாளோ 30 நாளோ இதை செஞ்சிட்டீங்கன்னா அடுத்த ஆஃப்டர் 30 நாளைக்கு ஓம்ங்கிற இழுத்து, இப்ப வாயில ஓம் இழுக்கிறத மூச்சு வழியா ஓம் இழுக்கணும். ஓம் எந்த அளவுக்கு நம்ம இழுக்கிறோமோ அப்பதான் இந்த அட்டமா சித்தியை நம்ம அடைய முடியும். நம்ம 10 விதமா பிராணாயாமம் கத்துக்கிட்டு பயனற்று போகிறத விட ஒன்றை உறுதியாக கத்துக்கிட்டு அதுல முன்னேற வழிய பார்த்துக்கணும். நேரா முகம் நேரா இருக்கணும், கழுத்து இப்படி எல்லாம் வச்சுட்டு பண்ணா அது அந்த மூச்சை இழுக்கும் போது எங்கேயாவது போய் சொருவிடும். அப்போ நம்ம நேர் நிலையில இருந்துகிட்டு நல்லா எந்த இதுவும் இல்லாம
அப்படி புடிச்சு இழுக்கும் போதே நமக்கு இங்க உச்சியில வந்து நிக்கணும். இங்க இருந்து இழுக்கிறோம் அப்படின்னாலே ஒரு சுற்று இல்லையா? இந்த மாதிரி 9 சுத்து நம்ம பண்ணிட்டா நம்ம பிராணாயம் நாடி சுத்தி 9 சுற்றுக்கள் நார்மல் 15 நாளைக்கு. 15 நாளைக்கு மேல எடுக்கும் போது ஓம் முதலே ஓம் கொடுத்தோம்னா உடம்புக்குள்ள சூடு அதிகமாயிடும், உஷ்ணம் அதிகமாய் கொப்பளங்க வந்துரும், வயிற்று வலி வந்துரும். அப்புறம் அந்த சூடு எதனால வந்ததுன்னு கண்டுபிடிக்க முடியாம நீங்க டாக்டர்கிட்ட போய் மாத்திர. அதனால இந்த பிராணாயம் எல்லாம் பண்றீங்கன்னா தண்ணி வந்து 4 லிட்டர் தண்ணி குடிங்க. கண்டிப்பா இளநீர் எடுத்துக்கணும். சிறுபருப்பு நிறைய சேர்த்துக்கோங்க சமையல்ல. மந்தக்காளி கீரை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பச்சை பயிறு சொல்லுவாங்க பாருங்க, முளை கட்டி வச்சுக்கிட்டு வெல்லமும் தேங்காய் திருவி கொட்டி ஒருவேளை சாப்பாடுல கலந்துக்கோங்க. இந்த நாடி சுத்தி பண்றோம்னு சொன்னோம்னா உடம்பு அப்படியே ஒரு கதை 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 கதைன்னு இருக்கும். எவ்வளவு ஏசி பட்டாலும் பத்தாது, உடம்பு வேத்து வேத்து கூட்டிட்டு இருக்கும். அதனால இதையெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணா நல்ல நிலையில நம்ம முன்னுக்கு வந்துடலாம். அப்போ நம்ம உடம்புக்குள்ளதான் எல்லா பொக்கிஷமும் இருக்குது. எத்தனை கலைகள், எத்தனை சக்திகள், எது வேணும்னாலும் நமக்குள்ள இருந்து எடுக்கணும் அப்படின்னா இது முதல்ல நீங்க ரேக்கிய கொடுக்குறீங்க, ஹிப்னாட்டிசம் கொடுக்குறேன்றாங்க, ஹீலிங் கொடுக்குறாங்களாம். அவங்களுக்கு ஹீலிங் கொடுத்துட்டு அந்த அம்மாக்கு இருக்கிற நோயை இந்த அம்மா வாங்கின்னு இருக்கு. அதனால தெரியாம போய் யாருக்காவது ஹீலிங் கொடுக்குறேன், நான் வந்து ரேக்கி கத்துக்கிட்டேன், இங்க இருந்தே நான் பாசஸ் கொடுக்குறேன்லாம் கொடுக்காதீங்க. உங்களுக்கு வலிமை இல்லாம ரொம்ப கம்மியா இருந்தீங்கன்னா அவங்களோட கர்மாவை நீங்க வாங்கிப்பீங்க. இதெல்லாம் முதல்ல நீங்க ஸ்டாண்டர்டா நின்றுட்டதுக்கு அப்புறம் இன்னொருத்தருக்கு உதவி பண்ணணும்னு நினைங்க. நாமளே ஆரம்பக்காரா இருக்கிறோம், ஆரம்பத்துல செய்யறோம்னு சொன்னா நீங்க போய் அடுத்தவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு உட்கார்ந்து இருக்காதீங்க. நம்மளே கடன் வாங்கிட்டு இருக்கோன்ற போது மற்றவங்களுக்கு கொடுக்க கூடாது. ஒழுங்கான முறையில நம்ம முன்னேறிட்டோம், நல்ல முறையில நான் கத்துக்கிட்டு மேல ஏறிட்டேன்றவங்க மட்டும் அது ஒரு டெஸ்ட் பண்ணி பாத்துக்கோங்க. நம்ம கையில இருந்து ஒரு எலும்பு எப்படி டெஸ்ட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நல்ல நிலையில இருக்கிறவங்க ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. ஏன்னா டே டு டே நம்ம சமையல் பண்றோம், லெமன் இருக்கும் நம்ம வீட்டுல, அதை நல்லா வச்சு மானசீகமா தியானம் பண்ணிட்டு வைங்க. காயாம ஒரு வாரம் இருக்குது, அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கணும், காயவே கூடாது. நீ அன்னைக்கு வைக்கும் போது எப்படி இருந்து அதே மாதிரி இருக்குன்னா உனக்கு ஹீலிங் பவரும் நல்ல சக்தி இருக்குன்னு அர்த்தம். தக்காளி அதே மாதிரி அழுவி போகாம அப்படியே நீ வாங்கின பொருள் அப்படியே இருக்கு ஒரு 7 நாளைக்குன்னு சொன்னா உனக்குள்ள ஹீலிங் பவர் நல்லா இறங்கி இருக்கு, ஆத்மாத்மா இருக்கிற அப்படிங்கிற மீனிங். வேற ஒண்ணும் இல்ல. யார் வேணாலும் இதுக்கு இன்னொருத்தர போய் கொண்டெல்லாம் டெஸ்ட் பண்ண வேணாம். உங்களை நீங்களே பரீட்சித்து பார்த்துக்கிட்டு யாருக்காவது கொடுக்கணும். முதல்ல வீட்டுல இருக்கிறவங்க நல்லா இருக்கிறாங்களா, மனைவி மக்களுக்கெல்லாம் கொடுங்க முதல்ல. அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 3rd பர்சன்ட்டுக்கு போங்க. 3rd பர்சன்ட் வீட்டுல ஏதாவது கர்மா இருந்து இல்ல அவங்க வீட்டுல ஏதாவது நெகட்டிவ் வைப்ரேஷன் இருந்ததுன்னா, அதனாலதான் இப்ப இதெல்லாம் கத்துக்கிறீங்கன்னா இன்னொரு விஷயமும் கத்துக்கோங்க. நம்ம ஓம் பிராணனுக்குள்ள ஏத்துறோம் அப்படின்னா அந்த ஓமோட சக்தி வந்து அளப்பிரியாது. அதனால யார் வீட்டுக்கு போனாலும் எதை கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடாதீங்க. நமக்கு ஒத்த அலைகளோட இருக்கிறாங்க தியானம் பண்றவங்க வீடா இருந்தா கூட பாத்துக்கோங்க. மோஸ்ட்லி வீட்டுல சாப்பிட்டுட்டு போங்க. யார் வீட்டுல தண்ணி வாங்கி கொடுக்கவே எங்க ஐயெல்லாம் யோசிப்பாரு. அதனால சாப்பிட்றது இன்னொருத்தர் வீட்டுல இலை போட்டு சாப்பிட்றதா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், நம்ம வந்து யோசிச்சுட்டு போய் சாப்பிடுங்க யார் வீட்டுல இருந்தாலும். இதை மட்டும் ரொம்ப மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதே மாதிரி நாயை தொட்டா கூட நம்மளோட சக்தி எல்லாம் இழுத்துக்கும். நாய் பண்ணியை தொடக்கூடாது சொல்லுவார் ஐயா. இப்ப வீட்லயே நம்ம வளர்த்துன்னு இருக்கோம், அது ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா தியானம் பண்ணும்போது அதுவும் கூட உட்கார்ந்து தியானம் பண்ணுது. அதுக்கு அந்த உணர்வுகள் எல்லாம் அதே நமக்கு பூர்வ ஜென்ம கர்மா இருந்தாதான் அதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள வளர்ப்போமே. நல்ல நிலையில முன்னுக்கு போயிட்டோம்னு சொன்னா நமக்கு பயம் கிடையாது. போறதுக்குள்ளவே நம்ம கொஞ்சம் தான் சேர்த்திருப்போம், அதை டக்குன்னு இறக்கி வச்சிருவேன் நான் எங்கன்னா போயிட்டு. பிராணனை கட்டுப்படுத்தி நெறிப்படுத்துறது வந்துரும். அப்புறம் மூச்சு காற்றின் இயக்கத்தை நெறிப்படுத்த வந்துரும். ஆயுளை கூட்டுறதுக்கோ குறைக்கிறதுக்கோ மாற்றி அமைக்கிற சக்தியும் நமக்கு வந்துரும். அப்புறம் நம்ம இந்த மாதிரி இருக்கிறவங்கள பாத்தீங்கன்னா முக மலர்ச்சியோட இருப்பாங்க, நல்ல பொலிவு இருக்கும். அவங்க முகத்தை பார்க்கும் போதே நமக்கே தெரியும் இப்ப என்ன எதுவா இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அவங்க கிட்ட வந்து ஒரு சக்தி இருக்கு. இதை ரெகுலரா பண்ணினா உங்களுக்கே தெரியும் எல்லா நோயில இருந்தும் வெளில வந்துடலாம். மனம் ஒருநிலைப்படுறதுக்கு இதுதான். இதை எந்த அளவுக்கு பண்றீங்களோ நமக்கு வாசி யோகம் சீக்கிரம் பிடிக்கும்.